ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனது இடது கன்னத்தையும் திருப்பி காட்டு என்று சொல்லி இயேசு சொன்னார். இயேசு சொல்லியிருக்கார், நான் இயேசு மாதிரி இல்லை, நான் பழிக்கு பழி வாங்குவேன்னு சொல்லி பல பேர், பல அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து கூறுவதை பார்க்க முடியும். நான் இயேசுநாதரா வலது கன்னத்தில் அறைந்தால் இடது கன்னத்தை திருப்பி காண்பிப்பதற்கு என்று சொல்லி. அதாவது இயேசு கிறிஸ்து எதற்காக அதை சொன்னார் என்றது தெரியாத விளக்கவான்கள் பல உலகத்தவர்கள் சொல்லுகிற கருத்து இது. அதாவது ஒருத்தர் வலது கையினால் ஒருத்தர் இன்னொருத்தரை கன்னத்தில் அடிக்கும்போது எப்படி அடிக்கணும்னு சொன்னால், தன்னுடைய வலது கையினால் அவருடைய இடது கன்னத்தில் தான் அடிக்க முடியும். ஒருவர் தன்னுடைய வலது கையினால் அவருடைய வலது கன்னத்தில் அறைய வேண்டுமானால் அவரை புறங்கையால் அடிக்க வேண்டும். இப்படி கூப்பிட்டு எல்லாருக்கும் பப்ளிக் மத்தியில் அந்த காலத்தில் இஸ்ரவேலர் ரோமருக்கு அடிமைகளாக இருந்தார்கள். அப்போது ஒரு அடிமையை கூப்பிட்டு அவனை அடிக்கும்போது அவனை தன்னுடைய பலத்தாலே அடிக்காமல், தன்னுடைய கோபத்திலே பலத்தை மிஞ்சி அடிக்காமல் அவனை அவமானப்படுத்தத்தக்கதாக புறங்கையால் அடிக்கிற அந்த பழக்கத்தை வைத்திருந்தார்கள். அதைத்தான் இயேசு என்ன சொன்னார், புறங்கையால் உன்னை அவமானப்படுத்தும்படி அடிக்கிறானா பரவாயில்ல, அவன் கோவப்பட்டு அடிக்கிற அளவுக்கு நீ விட்டு கொடு, அவனுக்கு நீ பழிக்கு பழி வாங்காதே, அந்த அவமானத்தை அந்த கோபத்தை நீ தேவனிடத்தில் விட்டுவிடு, தேவன் உனக்காக பழிக்கு பழி வாங்கட்டும், நீ பழிக்கு பழி வாங்காதே, அது உன்னுடைய வேலை அல்ல என்று அவர் ஒரு மேலான ஒரு ஆவிக்குரிய ஆழத்தை படிப்பிப்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சொல்லுகிறார். பழி வாங்குதல் எனக்குரியது, அதை விட்டு விடுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி வாங்காமல் தேவ கோபாக்கினைக்கு விட்டு விடுங்கள், தேவன் நமக்கு ஒரு நியாயம் செய்யட்டும் என்று சொல்லி அந்த பழி வாங்கும் எண்ணத்தை உங்கள் மனதிலிருந்து துடைத்தெறியுங்கள். அது சரியல்ல, நீங்கள் அடிமைகளால் நடக்கப்பட்டாலும் தேவன் அதை செவி கொடுத்து உங்களை விடுவிப்பார் என்பதற்காக தேவன் சொன்ன வார்த்தை தான், உன்னுடைய வலது கன்னத்தில் அறைந்தால் உன்னுடைய இடது கன்னத்தையும் காட்டு. வலது கன்னத்தில் எப்படி அடிக்க முடியும்? இப்படி தான் அடிக்க முடியும், புறங்கையால். அந்த புறங்கையால் அடிக்கும் அடி அவமானப்படுத்துவதற்கு அடிக்கப்படும் அடி. அதைத்தான் இயேசு சொன்னார். இயேசு சிலுவையில் தொங்கும்போது ஒருவன் அடித்தான். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார், நான் நியாயமானதை உன்னிடத்தில் ஒப்புவித்தேனே, நீ ஏன் என்னை அடிக்கிறாய்? நான் தகுதியானதை உன்னிடத்தில் ஒப்புவித்தானால் நீ ஏன் தகுதியில்லாதவனாய் நடந்து கொள்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்தில் கேட்கிறதை நீங்கள் கவனிக்கணும். எனவே வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் என்னத்தை சொன்னார்